பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: எழுப்புங்கள், அறிக்கையிடுங்கள், உங்களது நிலையில் நில்லுங்கள். ஆதார வசனம் நெகேமியா 9:2-3 இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்றார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள், பாவம் செய்தார்கள். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். பாகால்களுக்கு பலிபீடங்கள் கட்டி தொழுதார்கள். தேவ மனிதர்கள் மூலம் எச்சரிப்பு கொடுத்தும் இவர்கள் மனம் திரும்பவில்லை. கர்த்தர் அந்நியர் கையில் இவர்களை ஒப்புக் கொடுத்தார். இப்படி நடக்கும் என்று சொல்லியும் இவர்கள் மனம் திரும்பவில்லை. நேபுகாத்நேச்சார் ராஜா பாபிலோனிலிருந்து வந்து எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை இடித்து அலங்கத்தை சுட்டெரித்து தேவாலயத்தில் பரிசுத்த பனிமூட்டுக்கள், ஆராதனைக்குரிய அத்தனை சாமான்கள் சுத்த பொன்னினால் செய்யப்பட்டவைகள் எடுத்து கொண்டு போய் தன் கோவில்களில் வைத்தான். எருசலேமில் யூதாவில் இருக்கக்கூடிய மக்களை, பிரபுக்களை, ஆசாரிகளை, ராஜாக்களை சிறைப்பிடித்து கொண்டு போனான். மீதி இருக்கும் மக்களை ஆளுவதற்கு தனக்கு பிடித்த மனிதர்களை ஆளும் பிரபுவாக வைத்தான். இப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் சொந்த ஊரிலேயே, சொந்த நாட்டிலேயே அடிமைகளாக இருந்தார்கள். முறையிட்டார்கள் கர்த்தரை நோக்கி, இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். நெகேமியா 9:36. ஏன் அடிமைகளானார்கள்? இவருடைய கிரியைகளினாலே. இது இப்படி இருக்க, சிறைப்பட்டு போன பாபிலோனில் அங்கே இப்பொழுது ராஜா வேறே, அர்த்தசஷ்ட ராஜா. அவருடைய காலத்தில் நெகேமியா, எஸ்ரா ஆசாரியன் ராஜாவிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு இடிந்த அலங்கத்தை எடுத்து கட்டுகிறார். இதற்கு முன்னமே வேதபாரகனாக எஸ்ரா உத்தரவு பெற்று இங்கே வந்து ஆலயத்தை மறுபடியும் கட்டினார். இப்போது அலங்கமும் கட்டி முடிக்கப்பட்டது. இப்போது இவர்கள் எருசலேம் மக்களை கூடி வரச் செய்து, இனி இப்படிப்பட்ட அலங்கோலம் நடக்காமல் சொந்த நாட்டிலேயே அடிமைகளாயிராமல் தேவ அனுகிரகம் பெற்று வளமுடன் வாழ இவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். என்ன ஆலோசனை? சொந்த ஆலோசனை அல்ல, நியாய பிரமாணத்தில் உள்ளது. அதில் முதலாவது தங்களை அந்நிய மக்களிடமிருந்து பிரிந்து வர கட்டளை கொடுத்தார்கள். அந்நிய மக்கள் ஏராளம் பேர் இருந்தார்கள். 7 ஜாதிகள் இருந்தார்கள். அவர்களோடு இவர்கள் பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். வேண்டாம் என்று சொல்லி அதிலிருந்து பிரிந்து வர சொன்னார்கள். சாலமோன் எப்படி தவறு செய்தான், பாவம் செய்தான். அந்நிய ஸ்திரீகள் அநேகம் பேரை திருமணம் முடித்தான். அந்த ஒவ்வொரு மனைவியும் வெவ்வேறு இடத்தில் வெவ்வேறு நம்பிக்கையிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தெய்வங்களுக்கு பலிபீடம் கட்டி கொடுத்தான், கோவில் கட்டி கொடுத்தான். மனைவி பேச்சு தட்ட முடியாதபடி பலி செலுத்தினான். அவனுடைய இருதயம் யெகோவா தேவனுக்கு பயப்படாமல் மற்ற தெய்வங்களுக்கு பலி செலுத்தும்படி அவன் இருதயம் வலிவு போயிற்று. தேவனால் 2 முறை எச்சரிக்கப்பட்டும் அவன் மனம் திரும்பவில்லை. வேறு வழி இல்லை. மனைவி பேச்சை கேட்டு விட்டான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோவில் கட்ட சொன்னால் தேவனுடைய கோபத்திற்கு சாலமோன் இப்பொழுது ஆளானான். இதனால் அவனுடைய மகன் ரெகபயாம் காலத்தில் ராஜ்யம் 2ஆக பிரிந்தது, வடராஜ்யம், தென் ராஜ்யம் என்று. இப்படிப்பட்ட காரியங்களை நீ நடக்கக்கூடாதபடி இஸ்ரவேல் மக்களை அந்நிய ஜனங்களின் உறவுகளிலிருந்து பிரிந்து வர சொன்னார்கள். பெண் கொடுப்பது, பெண் எடுப்பது கூடாது என்றார்கள். அப்படி பிரிந்து கொண்டார்கள். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்கள். 3வது தங்கள் நிலையில் நின்றார்கள். ஒன்றொன்றாக நான் சொல்கிறேன். பிரிந்து வந்தார்கள். இவர்கள் இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் தங்களுக்குள்ளதான் திருமணம் முடிக்க வேண்டும், விருத்த சேதனம் உள்ளவர்களோடு. இவர்கள் அந்நிய ஜாதி 7 ஜாதிகள் இருந்தார், அவர்களோடு கொண்டார்கள். இப்போது இவர்கள் சொன்ன உடனே அந்த மனைவிகளையும் அவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் விட்டு பிரிந்தார்கள். தீட்டை விட்டு வந்தார்கள். தங்களை பிரித்து கொண்டார்கள், பரிசுத்தமாக்கி கொண்டார்கள். இதுவரை ஆண்டவர் சொன்னது என்னெல்லாம் தீண்டது எனக்கு பிடிக்காது, அருவருப்பு சொன்னாரோ அதை விளக்கினார்கள் முதலில். 2வது, தாங்கள் செய்த பாவங்களை அறிக்கையிட்டார்கள். இதுவரை செய்த பாவங்களை அறிக்கையிட்டார்கள். அவர் வேண்டாம் என்று சொன்னதை செய்தது, செய்யுங்கள் என்று சொன்னதை செய்யாமல் இருந்தது. ஆலயத்தை புறக்கணித்தது, தேவாலயத்தை புறக்கணித்தது, நியாயப்பிரமாணத்தை புறக்கணித்தது, ஆலயத்தை பராமரிக்காமல் விட்டுவிட்டது, நிர்விசாரமாக இருந்தது. பாவங்களை அறிக்கையிட்டார்கள். 3வது, தங்கள் நிலையில் நின்றார். இதுதான் முக்கியம். இனி முடிவெடுத்து விட்டார்கள்.
இனி பரிசுத்தமாக வாழ வேண்டும். இன்னும் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும். நாம் எப்படி யூதர்கள் என்றால் எப்படி உலகம் பார்க்கிறதோ அப்படி இருக்க வேண்டும். இப்படித்தான் இனி எங்களுடைய வாழ்வு என்று ஒழுங்குமுறை படுத்தினார்கள் அல்லவா? அதிலே உறுதியாக நின்றார்கள். அதற்கு பேர்தான் தங்கள் நிலையில் நின்றார்கள். திட்டம் பண்ணினார்கள். இனி தங்கள் சொந்த சகோதரர்களே கடன் வாங்குவதிலே வட்டிக்கு கொடுப்பதில்லை என்று பிரமாணத்தை எடுத்தார்கள். ஆலயத்திற்கு 3/4 கொடுப்போம் என்று உறுதி பண்ணினார்கள். இதெல்லாம் தங்கள் நிலையை நின்றார்கள் என்பது. ஆலயத்தை பராமரிப்போம் என்று திட்டம் பண்ணினார்கள். ரிசல்ட் என்ன? பாழாய் போன எல்லா இடங்களும் மறுபடி குடியேற்றப்பட்டது. செழிப்பு உண்டானது, சமாதானம் உண்டானது. மக்களே, இந்த வாக்கியங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? அந்நிய நுகத்தில் பங்கு வேண்டாம் என்றார். 2 கொரிந்தியர் 6:14-18 வரை தயவு செய்து வாசியுங்கள். ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் பெண் எடுக்கக்கூடாது, பெண் கொடுக்கவும் கூட. இந்த நுகத்தில் பிணைக்கப்பட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு குளிர்ந்துவிடும். கணவனோ மனைவி எந்த காரணத்தை கொண்டும் பிணைக்கப்படக்கூடாது. கலை இழந்துவிடும், ஆவிக்குரிய வாழ்வே போய்விடும். சாலமோனைப் போல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ள வேண்டிய நிலை வந்துவிடும். இல்லாவிட்டால் ஏங்கி 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 தவிக்க வேண்டியது தான். பல காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்வோம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு என்னோடு சேர்ந்து அந்த திருமணத்துக்கு வாங்க என்பார், ஞாயிற்றுக்கிழமை போய்த்தான் ஆக வேண்டும், இல்லை வீட்டில் பிரச்சனையாகிவிடும். இனிமேல் திருமணம் பண்ணக்கூடிய இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஆண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கு ஒரு ஜாக்கிரதையை சொல்லுகிறேன். ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளைகளோடு சம்பந்தமே வேண்டாம். திருமண பந்தம் வேண்டவே வேண்டாம். நீங்கள் ஒரு நாள் யோசிக்காமல் செய்துவிட்டால் காலமெல்லாம் அழ வேண்டி வரும். இதனுடைய தாக்கத்தை அறியாமல் திருமணம் செய்தவர்கள், அந்நிய நுகத்துக்கு இணைக்கப்பட்டவர்கள், எஸ்ரா நெகேமியா சொன்னது போல விட்டு பிரிந்து வர முடியாது. அது அந்த காலம். இப்பொழுது நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி போக முடியாது. ஆனால் ஒன்று செய்ய வேண்டும். கணவனோ மனைவியோ ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்களை ஃபோர்ஸ் பண்ணாதீர்கள். அதே சமயத்தில் நீங்கள் உங்கள் நிலையில் நில்லுங்கள். நான் வேத வாசிப்பேன், ஆண்டவரை தொழுவேன், அது அவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாளும் அவர்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சர்ச்சுக்கு வா, வா ஜெபத்துக்கு வா, இந்தா வாசி சொல்லாதீர்கள். நீங்கள் உன்னுடைய அன்பை நடக்கியனாலே கணவனோ மனைவியோ சம்பாதித்து கொள்ளுங்கள். அந்த ஆத்துமாவை சம்பாதித்து கொள்ளுங்கள். செய்ததுக்கு மன்னிப்பு கேளுங்கள். இனி 3வது காரியம், இந்த நிலையில் நில்லுங்கள். என் குடும்பம் இப்படி ஆகிவிட்டது, குழந்தைகளை கூட்டிக் கொண்டு ஆலயம் போக முடியவில்லை, விடமாட்டேங்கிறார்கள். அதற்காக சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ முழங்கால் படியிட்டு செவியுங்கள். அதில் தீவிரமாக இருங்கள். இதில் என்னை நீ தொந்தரவு பண்ண வேண்டாம். அதிகாலை எழும்பி ஜெபியுங்கள். இப்பொழுது ரெட்ட பாரம் உங்களுக்கு, நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். கொஞ்ச காலம் உங்களுடைய அங்கலாய்ப்பை, உங்கள் கண்ணீரை, நீங்கள் அங்கலாய்ப்படுவதை, நீங்கள் திணறுவதை, நீங்கள் அங்கு இங்கும் ஓடுவதை பார்ப்பார் கர்த்தர். ரட்சிப்பார். உங்களுடைய சுமையை லெகுவாக்குவார். அவர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. நிச்சயம் ரட்சிப்பார். கணவனோ மனைவியோ ரட்சிக்கப்படாமல் நிச்சயம் ரட்சிப்பார். அதுவரை பொறுமையார்கள். ரட்சிப்பு அவருடையது, வல்லமை அவருடையது. நீங்கள் ரட்சிக்க முடியாது. ரட்சிப்புக்கேற்ற மனம் திரும்பி நீங்கள் நடத்தலாம். உங்கள் அன்பு, உங்கள் பொறுமையினால உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்குத்தான் பொறுமை வேண்டும். கர்த்தருடைய காரியத்தில், தொழுது கொள்ளக்கூடிய காரியத்தில் நீங்கள் தீவிரமாக நில்லுங்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ரட்சிக்கப்படாத கணவனோ மனைவியோ இருக்கும் பட்சத்தில் அவருக்கு மேல் இரட்டை அன்பை செலுத்துங்கள். இரட்டை அன்பை செலுத்துங்கள். சீக்கிரமாக அவர்கள் தாக்கத்துக்கு வருவார். நிச்சயம் வருவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நீங்கள் பொறுமையாக காத்திருந்தான் ஆக வேண்டும். உங்கள் அன்பைத்தான் காட்ட வேண்டும். உங்கள் பொறுமையை காட்டுங்கள். உங்கள் காத்திருப்பை காட்டுங்கள். உங்கள் நிலையில் நிற்பது அவசியம். இது மாறுபடவே கூடாது. கர்த்தர் உங்களுக்காக உங்களுடைய நிலையில் அவர் நிற்பார். திட்டம் பண்ணினதை, முடிவை எடுத்ததில் அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். அந்த பங்கை நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் பண்ணி கொண்டதில் உறுதியாக நில்லுங்கள். அதை வைராக்கியத்தை காட்டுங்கள். அதை பார்ப்பார் அவர். உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை ஒரே நம்பிக்கையில் கொண்டு வருவார். ஆலயத்துக்கு கொண்டு வருவார். உங்களை விட அவர்கள் தீவிரமாக ஆவார்கள். அதற்கு கொஞ்சம் காத்திருந்தான் ஆக வேண்டும்.
மகிழ்ச்சியும் சந்தோஷம் காணச் செய்வார். உங்கள் பிள்ளைகள் ஜாக்கிரதைப்படுவார்கள். நாம் இப்படி இருக்கக்கூடாது, நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள், நம்ம அப்பா எப்படி கஷ்டப்பட்டார் என்று பார்ப்பார்கள். ஆவிக்குரிய வாழ்வில் நீங்கள் கீழே இருந்த அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், எழும்புங்கள், முதலில் எழும்புங்கள். இப்படி ஆகிவிட்டதே என்று அதையே சாக்குப்போக்காக சொல்லிக் கொண்டு இருக்காதீர்கள். அதை தூர எரியுங்கள், எழும்புங்கள், அறிக்கையிடுங்கள், மன்னிப்பு கேளுங்கள். நீங்கள் எடுத்த முடிவில் நிலையாக நில்லுங்கள். காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளாதீர்கள். அன்பு செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை வளமான இடத்தில் குடியேற்றுவார். அதாவது இருக்கும் இடத்தை லீபனோலை போல மாற்றுவார், கிளையத்தை போல மாற்றி தருவார். நம்புங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, எழும்புவேன், அறிக்கையிடுவேன், மன்னிப்பு கேட்பேன், என் நிலையில் நிற்பேன், ஆவிக்குரிய வாழ்வில் வேண்டிய அனைத்தையும் திட்டம் பண்ணுவேன், ஒழுங்குபடுத்துவேன். உம்முடைய உதவியோடு கிருபையோடு அற்புதமான வாழ்வை காண்பேன் என்று அறிக்கை செய்கிறேன் இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு ஆவியான துணை கொண்டு நான் எழும்பி சகலத்தையும் ஒழுங்குபடுத்தி என் நிலையில் நிற்பேன். இதை தினமும் பாதுகாப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.